சட்டம் ஒழுங்கு அன்றாட சீலைகள், டெய்லி கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது. அமைச்சருடைய கார் டிரைவர்கள் கற்பழிச்சு விட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கற்பழிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் சுட்டிக்காட்டி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா? ஆனால் இப்போ கட்சி பழனிசாமியினுடைய சுயநல சூழ்ச்சியால், பதவி ஆசையால், பணத்தின் மீது உள்ள வெறியால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, முதல்ல அதிமுகவை ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை மாற்றினாலே திமுகவுக்கு ஒரு பலமான எதிர்கட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னா கூட இந்த பழனிசாமி ஒத்துக்கிறதே இல்லை. ஏன் பழனிசாமி ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்னா, திமுகவால் திட்டமிடப்பட்டு திருமாவளவனால் அரங்கேற்றப்படுகிற அதிமுக வீழ்ச்சி அடைய வேண்டும், தொடர்ந்து அது பிரிந்தே கிடக்கணுங்கிறதுக்காக திருமா வைக்கும் குருமா தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. நடைமுறையில் நீதிமன்றத்துக்கு அரசு, தமிழக அரசு கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பாரதி ஒன்றும் இல்லை, ஆனால் இல்லாமலா இருக்கு, ஊருக்கு நடக்குது. எப்படி பில்லு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பொருளை விற்க முடியும், குவாலிட்டி இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியும், குவான்டிட்டி இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியும், தரமில்லாத ஒரு பொருளை தரிகட்டு தெரிய வைக்க முடியும். அதனால் உலகெங்கும் இருக்கும் மோகனம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன்ஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரீசெண்ட் டேஸாக திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்பது ஒரு கேள்வியாக எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அவருடைய செயல்பாடு, கட்சி அடுத்த கட்டம் எந்த நகர்வில் இருக்கிறது? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறத நீங்களே தான் பார்த்துருக்கேன். சரி, இங்கெங்கு இல்லாமல் எங்கெங்கும் நீக்கமுறை நிறைந்திருக்கிறார் ஐயா ஓபிஎஸ். ஒவ்வொரு ஊர்லேயும் அவருடைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு நாள் ராமநாதத்தில் இருப்பார், ஒரு நாள் மதுரையில் இருப்பார், ஒரு நாள் புதுக்கோட்டையில் இருப்பார். ஒவ்வொரு கட்சி தொண்டனுடைய இல்ல நிகழ்வுகளில், அந்த திருவிழாக்களில், திருமணங்களில், காதுகுத்தில் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டனுடைய ஒவ்வொரு வீட்டு நிகழ்வுகளையும் விசேஷங்களையும் தன்னுடைய வீட்டு விசேஷமாக நினச்சி கலந்துக்கிறாரு. இதை தான் ஒரு தலைவன் கட்சி தொண்டனை நோக்கி பயணிக்கிறது. கட்சி தொண்டன் அதை தான் விரும்புகிறான். ஒரு தலைவர் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறத, அதை ஒரு தலைவருக்கும் தொண்டனுக்கும் ஒரு பெரிய கேப் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தொண்டர்களுடைய உள்ளம் நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறார். தொண்டர் பணி, மகேசன் பணின்ற பயணத்தில் நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான பதவியில் இருந்த மனிதர். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் இப்போது ஆளுங்கட்சி என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டே இருக்குது எல்லாரும் அறிந்த விஷயம். இப்படி இருக்கும் சூழலில் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த மனிதர் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது எப்படி பார்க்க? இல்லை, அது மௌனமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. 2006 நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர். ஆமாம், ஐயா ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் 2006 கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ அடுத்து முதலமைச்சராக, அந்த 2001 முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 2014 கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து அம்மா அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக ஆட்சியில் யாரும் இருந்ததில்லை, அவர் தான் இருந்தார். தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த முதலமைச்சர் பதவி அவருக்கே கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை அம்மாவுக்கு வருதுன்னா, தொடர்ந்து தனது நம்பிக்கை பெற்றவர் ஓபிஎஸ்ன்னு அம்மா நினச்சிருந்தாங்க. அதனால தான் எதிர்கட்சி தலைவர், அவை முன்னவர், இப்படின்னு பல பொறுப்புகளை அதிமுக அடைஞ்சால். அம்மா இறப்புக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சியை வழி நடத்தினார். ஆனால் இப்போ கட்சி பழனிசாமியினுடைய சுயநல சூழ்ச்சியால், பதவி ஆசையால், பணத்தின் மீது உள்ள வெறியால் அவர் என்ன பண்ணிட்டார்? கட்சியை தான் வசப்படுத்தணுங்கிறதுக்காக கட்சியை பிளந்து, கழகத்தை பிரித்து இப்போ 2 பிரிவாக, 3 பிரிவாக, 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விடுகிற அறிக்கை இன்றைக்கி தமிழகத்தில் எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து நாள்தோறும் ஒரு அறிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது இப்போ வந்துட்டுருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படுறதில்லை. ஏன் பேசப்படுறதில்லைன்னா, எதிர்கட்சி தலைவராக ரெக்கார்டிக்கலாக இருக்கக்கூடியவர் சிலுவம்பாளையம் பழனிசாமி. அந்த பழனிசாமி எதிர்கட்சிக்கான வேலையை செய்கிறாரா அப்படின்னா செய்யலை. திமுக ஆட்சி அவலங்களை சுட்டி காட்டுறாரா? சுட்டி காட்டலை. சட்டம் ஒழுங்கு அன்றாட சீலைகிறது, டெய்லி கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது. அமைச்சருடைய கார் டிரைவர்கள் கற்பழிச்சு விட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கற்பழிச்சு விட்டுறாங்க.
இதெல்லாம் சுட்டிக்காட்டி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா? கொடுக்கறதில்ல. திமுகவே ஒரு திட்டமிட்டு ஒரு ஏற்பாடை செய்யும். அப்புறம் திமுகவே அந்த கோட்டை அளிக்கும். திமுக மந்திரி கார் டிரைவரே ஒரு கற்பழிப்பில் சம்மந்தப்பட்டிருப்பார். அந்த விஷயம் பூதாகரமாக வந்துடக்கூடாது. அது பொறுப்பு இல்லை அது அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டு சம்பந்தம் இல்லாமல் மகாவிஷ்ணுவை போட்டு அரெஸ்ட் பண்ணி சம்பந்தம் இல்லாத அவனுக்கு ஒரு பெரிய பூமை கொடுத்து இது எதுக்கு இந்த நியூஸ் இவ்வளவு பெருசாக மாற்றப்படுதுன்னு தெரியாமல் ஒரு மந்திரி ஒத்த வாரியா நீ யாருன்னு பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிற அளவுக்கு மகாவிஷ்ணுவுக்கும் அந்த மந்திரிக்கும் என்ன தனிப்பட்ட கோபம் தெரியல, அதை பெருசாக்குவாங்க. சார் ஒரே இந்த விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி திமுகனுடைய ஆட்சியின் அவலத்தை சொல்கிறதுக்கு பழனிசாமியால் முடியல. அப்போ அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறது பிளந்து கிடக்கிறதுனால ஐயா சொல்கிற விஷயம் வெளியில் வர்றதில்லை, அதை மீடியாக்கள் பெருசுபடுத்துறதில்லை. இப்போ நாங்கள் எங்கள் செய்தி தாளில் புரட்சி தொண்டரில் டெய்லி அவருடைய கட்டுரைகளை போடுறோம், தலையங்கம் எழுதுகிறோம், திமுகவுக்கான அறிக்கை விடுறோம். ஆனால் அது வெகுஜனத்திட்ட போய் சேராமல் இருக்கிறதுக்கு அதிமுகவின் பிளவு தான் காரணம். சார் பிளவுன்னு கடந்த 4 வருடங்களாக வந்து இந்த விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிளவு வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியல, யாரும் அதுக்கான ஒரு முனைப்பு காட்டின மாதிரி தெரியல. இது ஒரு பக்கம். நீங்கள் மகாவிஷ்ணு பற்றி பேசுனதால இந்த ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் சொல்ல விரும்புனா மகாவிஷ்ணு கேஸை வேணுமே பூதாகரம் ஆக்கிட்டாங்க, நிறைய உள்ளுக்குள்ள விஷயங்கள் நடந்ததுனால இது பூதாகரம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. ஸோ அப்படி ஆக்கிட்டாங்கன்னு தெரியுதுல்ல சார், இந்த விஷயத்த வந்து ஏன் எதிர்கட்சிகளாக இருக்கவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்த வந்து ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட மாட்டீங்க? ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும். திமுகவினுடைய இந்த சுயநல சூழ்ச்சிகளை வந்து மக்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் எல்லாருக்கும் விருப்பம்தான். பிஜேபி, அதிமுக, நம்ம தேமுதிக, இன்னும் பிற கட்சிகள் நிறையா இருக்குது. திமுக வரக்கூடாதுங்கிறது நினைக்கிறதுல. ஆனால் இதை ஒருங்கிணைக்கிறதுல, ஒற்றுமைப்படுத்துறதுல, ஒரு குடையின் கீழ் கொண்டு போய் செயல்படுத்துறதுல இங்கே வந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, ஒருங்கிணைப்புங்கிறது ஒரு விஷயம் வீக்காக தான் இருக்குது. அதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, முதல்ல அதிமுகவை ஒருங்கிணைஞ்சு அதிமுகவை மாற்றினாலே திமுகவுக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னால் கூட இதை பழனிசாமி ஒத்துக்கிறதே இல்லை. ஏன் பழனிசாமி ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு பலமான எதிர்க்கட்சியாக வந்துடும். உண்மையிலேயே 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 3% தான். 65 எம்எல்ஏக்களை அதிமுகவும் கூட்டணியோடு சேர்ந்து 75 எம்எல்ஏக்களை யார் கூட கூட்டணி வச்சு, பிஜேபி கூட கூட்டணி வச்சு 75 எம்எல்ஏக்களை பெற்றுச்சு. இதில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் வெறும் 3% தான். அப்போ இந்த 4 ஆண்டுகளில் என்ன செஞ்சுருக்க முடியும்? இந்த 3% ஒன்றும் இல்லாமல் செஞ்சு நாம் முன்னாடி வந்திருக்க முடியும். அந்த 2021 தேமுதிக கூட்டணியில் இல்லை, இன்னும் நம்ம டிடிவி தினகரன் கூட்டணியில் இல்லை. ஆமாம். இப்போ இவங்களெல்லாம் சேர்த்துருந்தா அன்னைக்கே மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்திருக்க முடியும் கண்டிப்பாக. ஆனால் இதை கெடுத்தது யார் அப்படின்னா சிலுவம்பாளையம் பழனிசாமி தான். நீங்கள் தெளிவாக சிலுவம்பாளையம் பழனிசாமி என்பது மக்களுக்கு நிறைய பேர் புரியாது. திரு இபிஎஸ் அவர்களை தான் அந்த மாதிரி மீன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சார், இது ஒரு பக்கம் இருக்கையில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொது மேடையில் வச்சிருக்காரு. மதுபான கொள்கைக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ண போகிறதா, அதுக்கு அதிமுகவை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அதிமுக இன்வைட் பண்ணுறாருன்னும் போது இதில் இந்த அதிமுகவில் நீங்கள் எல்லாருமே வர போகிறீங்களா, இல்லை எப்படி? ஓபிஎஸோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், டிடிவியோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், இபிஎஸோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் சார்? இது வந்து திமுகவால் திட்டமிடப்பட்டு திருமாவளவனால் அரங்கேற்றப்படுகிற அதிமுக வீழ்ச்சி அடைய வேண்டும், தொடர்ந்து அது பிரிந்தே கிடக்கணுங்கிறதுக்காக திருமா வைக்கும் குருமா தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாடு போட்டதுனால மதுவை ஒழிச்சிட முடியாது, அதிமுகவை கூப்பிட்டதுனாலையும் மதுவை ஒழிச்சிட முடியாது, மது ஒழிக்க முடியாது. ஏன்னா இங்கே மது ஒழிப்பு கொள்கை அப்படிங்கிறதுல திமுகவுக்கு முன்னோடியாக புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலே முற்றிலுமாக இந்த மதுவை வந்து ஒழிச்சிடணும், தமிழகத்தில் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும்னு சொல்லி வருஷத்துக்கு 500 கடைகளாக குறைச்சிட்டு வரணும்னு குறைச்சாங்க. 2 ஆண்டுகள் குறைச்சாங்க. அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அது ஆட்சி ஹைவேஸில் இருக்கிறது மட்டும் முதல்ல எடுத்தீங்க, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு 500 நடைபாதையில் இருக்கிறத எடுத்தீங்க,
ஆனால் எடுத்த மாதிரி ஒரு 20, 30, 100 நாள் கழிச்சு திருப்பி கொஞ்சம் இடத்துல வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் சார். இல்லை, அது அம்மா இருக்கும்போது எடுத்தாச்சு. 500 கோடிகள் முற்றிலுமாக எடுத்தாச்சு. அடுத்தடுத்து 500 கோடிகள் எடுக்கணுங்கிறத நம்ம கொள்கை முடிவாக இருந்துச்சு. ஆனால் காலத்தின் சூழ்நிலை கருதி அது பழனிசாமி கவர்மெண்ட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. திமுக கவர்மெண்ட்டு வந்த உடனே இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அதிகமாக. ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மதுவிலேருந்து அதிகமான வருமானம் உங்களுக்கு வருது. செந்தில் பாலாஜி அதுக்காகத்தான் உள்ளே இருக்கார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார் எக்ஸ்ட்ரா. அப்புறம் பில் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பொருளை விற்க முடியும், குவாலிட்டி இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியும், குவான்டிட்டி இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியும், தரமில்லாத ஒரு பொருளை தரிகட்டு தெரிய வைக்க முடியும்னாதுன்னா அது டாஸ்மார்க்கு தான். மட்டமான சரக்குகளை, உயிருக்கு கள்ளச்சாராயத்தை விட மோசமான சரக்குகளை விற்க முடியும்னா அது டாஸ்மார்க்கு தான். அதை ஓப்பன் ஃபோரம்ல இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற நீங்கள் இது விஷயமா ஏன் சார் ஒரு ப்ராப்பராக ஒரு வழக்கை தொடர்ந்து இது பண்ணா இல்லையா? ஏன்னா பில்லு இல்லாமல் வந்து நடக்குதுன்றது நம்ம கண்கூட கேள்விப்பட்ட விஷயம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகட்டும், அது பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இன்னும் ஈடிக்கிட்ட என்ன விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குன்றது தெரியுது, வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக வந்து இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து ஒரு வழக்கு இது சம்பந்தமாக கோர்ட்டுக்கு வழக்கு போச்சு. வழக்கு போடாமல் இல்லை, வழக்கு நடந்து நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பல பார்கள் மூடப்பட்டுச்சு. எப்படி அறிவிக்கப்படாத, அங்கீகாரம் இல்லாத பார்கள் தமிழகத்தில் நிறையா நடக்குன்னு சொல்லி கேஸு போச்சு. தரமில்லாத சரக்குகள் நிறையா விற்காங்க. அந்த பாயிண்ட் தான் சார் வரேன். தரமில்லாத வந்து மதுபானங்கள் இன்னும் நிறைய இடத்துல விற்கப்படுகிறதுன்னு சொல்லி இருக்குது. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வழக்கோ இல்லை. அது ஏன் அப்படின்னா, இந்த நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற பார், இப்போ பல இடங்களில் பார் இருக்கு, பல பேர் பார் நடத்துகிறாங்க, அரசு பார் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த லைசன்ஸும் கிடையாது. இப்போ ப்ரைவேட் தனியாக பார் இருக்குது, கிளப்பு லைசன்ஸ் இருக்குது, அதுபோக லாட்ஜுக்கு லைசன்ஸ் கொடுக்காங்க, எஃப்எல் லைசன்ஸ், FL2 லைசன்ஸ்னு இப்படி கொடுக்குறாங்க. அது லைசன்ஸோடு வர்றது. இந்த அரசு பார் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களே திமுக கட்சிக்காரங்க, இது எதுவுமே அரசு பாரெல்லாம் கிடையாது. அரசிட்ட பாரே இல்லைன்னு நீதிமன்றத்தில் போய் விலைக்கு சொன்னாங்க. அதுலேயும் 1-2 பார் வைக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்கே சார். பார் இருக்குது. பார் இருக்கிறத சுட்டி காட்டி வழக்கு போட்டாலும் செக் பண்ணி வரும்போது 1-2 இடத்துல பாரை மூடிட்டோங்கிறது கணக்கு தான் காட்டினாங்க. இப்போ நடைமுறையில் நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு கொடுத்துருக்குது, தமிழ்நாட்டில் அரசு பாருன்னு ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் இல்லாமலாம் இருக்குது, ஊருக்கு நடக்குது. எப்படி இந்த பாருக்கு மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரெண்ட்டுன்னு சொல்லி வாங்குறாங்க. அது யார் வாங்குதா? அது எப்படி வாங்கப்படுது? அதுக்கு பில்லு கொடுக்குறாங்களா? இல்லை. சரி, டாஸ்மார்க் கடையிலேருந்து விற்கிறாங்களா சரக்கு, அந்த சரக்குக்கு 150 ரூபா ஒரு கோட்டர் பாட்டில் விற்கிறாங்கன்னா 170 ரூபா ஒரு கோட்டருக்கு 20 ரூபா வச்சு வைக்கிறாங்க. அந்த 150 ரூபாய்க்கு, ஆமாம், 150 ரூபாய்க்கும் பில்லு கிடையாது, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கும் பில்லு கிடையாது. ஏன் நீ எத்தனை பேர், எத்தனை பொது நலவாதிகள் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து ஆதாரம் எடுத்து கொடுக்குறாங்க. ஏதாவது நடக்குதா? ஏன்னா இங்கே நீதியும் நிதிக்குள்ளே சிக்கிறது. நீதியும் நிதிக்குள்ளே சிக்கி இருக்குன்றீங்க. ஆமாம், நீதியின் கொம்புகள் ஒடிக்கப்பட்டு நீதியாக மாறிடுது. அப்போ இங்கே நீதியை விட நிதி வெற்றி பெற்றுது. நாம் என்ன செய்ய முடியுது? அப்போ இது வந்து வெகுஜன போராட்டமாக மாறணும். மக்களுடைய இந்த அப்பட்டமான கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு அன்றாட நடக்கு. இது டாஸ்மார்க் பாருங்கிறது பகல் கொள்ளை. அதுவும் பாவம், ஏழை எளியவர்கள் 150 ரூபா 200 ரூபாய்க்கு ஒரு சரக்கு வாங்குறான்னா அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வருவான், அந்த அலுப்பு திறன் குடிக்கிறான், அவன் வாழ்க்கையை ஸ்லோ பாய்சன் குடிச்சு சாகுறான். டாஸ்மார்க் சரக்குங்கிறது கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் தானே. உண்மை. அப்போ இந்த அம்மா சொல்லுச்சு, கனிமொழி பாய்சன் தானே சார். ஆமாம், கனிமொழி அக்கா சொல்லுது, தமிழகத்தில் விதவைகள் தான் அதிகமாக இருக்காங்க, டாஸ்மார்க் சரக்கை குடிச்சுருந்துச்சு. இப்போ உங்கள் ஆட்சியில் அந்த விதவைகளை பூரா மறுமணம் செஞ்சு வச்சிட்டிங்களா? இல்லை டாஸ்மார்க்கில் பூரா அந்த அதிமுக வித்த சரக்கை மாற்றிட்டு திமுகவில் வந்து அப்படியே வெளிநாட்டிலேருந்து ஸ்காட்ச் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா? அதை விட மட்டும், அதாவது உங்களோட ஆட்சி காலத்திலையும் சரி, உங்களோட இப்போ இருக்க ஆட்சி காலத்திலையும் சரி, மாற்றி இந்த டாஸ்மார்க்குன்ற விஷயத்துக்கு வந்து சப்ளை பண்ணுறது 2 ஆட்சியில் இருக்க முக்கிய நபர்கள் தானே சார்? இல்லை, 2 ஆட்சியில் இருக்க முக்கியம் இல்லை. இப்போ நம்ம அதிமுக ஆட்சியில் அதிமுகவுக்கு சாதகமான நிறுவனம்னு மிடாஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை சொல்லுவாங்க. மிடாஸ் உலகறிந்த கம்பெனி சார். அதை சொல்லுவாங்க. அது ஒன்று தான் அதிமுகவுக்கு சாதகமானதுன்னு மோகன் ஒருத்தர் வச்சு நடத்தினாருன்னு சொல்லி வந்துச்சு. பட் அது நேரடியாக அதிமுகவுக்கும் அந்த மோகனுக்கும், அதிமுகவுக்கும் அந்த மோகனுங்கிற நபருக்கும் நேரடி தொடர்பு ஒன்றும் கிடையாது. ஆனால்
திமுகவினருக்கும் திமுக சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 10-15க்கும் மேற்பட்ட இந்த டிஸ்லரிஸ் தயார் பண்ணுற நிறுவனத்தில் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்களாவது புரட்சித் தலைவி அம்மாவாவது வருஷத்துக்கு 500 கடைகளை குறைக்கணும்னு சொல்லி குறைச்சாங்க. பூரண மதுவிலக்கு தான் என்னுடைய கொள்கைன்னு அறிவிச்சாங்க. உண்மை. ஆனால் திமுக நடைமுறைப்படுத்துதா? ஏதாவது ஒரு 500 கடையை குறைக்கணுதா? நீங்கள் டிஸ்லரி கம்பெனியுடைய எண்ணிக்கையே கூட்டுறீங்க. புதுசாக ஒரு பீர் கொடுக்குறீங்க. நாங்கள் புது பீரா, அதாவது சாராயத்தை மதுபானத்தை டிவிலையோ விளம்பரத்துலையோ படுத்தக்கூடாதுங்கிறது நாங்கள் எங்கள் ஆட்சியில் கொள்கையாக இருந்துச்சு. நாங்கள் ஆட்சியில் இருக்கிறதண்டிக்கும் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கிறதண்டிக்கும் அதிமுக ஆட்சி இருக்கிற வரையுமே எந்த தியேட்டர்லேயோ டிவிலையோ மதுபானம் சம்மந்தப்பட்ட விளம்பரம் வராது. இன்றைக்கி எல்லா பிராண்டும் வருது, எல்லா பிராண்டும் விளம்பரப்படுத்தப்படுது. அப்போ இந்த ஆட்சி ஊழல் ஆட்சியாகவும் போதைய ஆட்சியாகவும் மாறிட்டுருக்கு. தமிழகத்தை கீதையின் பாதையில் நடக்க வேண்டிய தமிழகத்தை இன்றைக்கி திமுக அரசு போதையின் பாதையில் நடக்க வச்சுருக்கு. சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா ரைமிங்காக பேசுகிறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாய பேக்ரவுண்ட் வந்து சேர்ந்தவாள். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் கல் இறக்குமதி, ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் கல்லுக்கு அனுமதி கொடுக்காம இருந்துட்டாங்க. ஒன்று அது அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா கல்லுக்கு ஆதரிச்சாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் இன்னும் அதுக்கான விஷயங்கள் அனுமதிக்கல. இப்படி இருக்கும் சூழ்நிலை நீங்கள் ஆகட்டும், உங்கள் தலைவராகட்டும், மற்ற குழுவினர் அனைவரும் விவசாய பேக்ரவுண்ட் சேர்ந்தவங்க. நீங்கள்லாம் ஏன் சார் முன்னெடுக்க மாட்டீங்க அந்த கல் இறக்குமதி? தப்பா நினைக்காதீங்க, கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட ஒரு உயிரிழந்த விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 75 தாண்டிருச்சு. ஆமாம், அது பாதிப்பு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷம் ஒரு 50 பேர் 60 பேர் 70 பேருன்னு கள்ள சாராயத்துக்காகவே சாகுறாங்க. இது இருக்கக்கூடாது, இது நடைமுறைக்கூடாது. அப்படின்னா கல் கடையை திறக்கணும் அப்படிங்கிற அதாவது டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை விட கல் மோசமான வைட்டல்ல. கல் ஒரு உணவுப் பொருள் தான். கல் குழந்தைங்க கூட குடிக்கலாம்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் அமைச்சர்கள் மந்திரிகள் முதல் கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. கல் ஒரு உணவுப் பொருள் தான். ஏன்னா இயற்கை நம்மளுக்கு விஷத்தை தயார் பண்ணி கொடுக்காது. உண்மை. மனிதனால தான் விஷத்தை தயார் பண்ண முடியும். 100 இயற்கையால் விஷத்தை தயார் பண்ணி அது உணவுப் பொருளாக கொடுக்கவே முடியாது. அது இயற்கையினுடைய வேலையுமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு கல்லை இறக்குமதி பண்ணி கொடுத்தாச்சுன்னா திமுகவுக்கு வர்ற வருமானம் கல்லில் வராது. ஏன்னா அவன் கல் கடை திமுககாரர்கள் சுயநலமாக செயல்படுகிறார்கள். சுயநலவாதிகளின் மொத்த உருவம் தானே திமுக. ஒட்டுமொத்த சுயநலத்தினுடைய ஒரு வடிவம் தானே திமுக. அப்போ சுயநலவாதி போது நீங்கள் ஏன் சார் அந்த விஷயத்தில் முன்னெடுக்க மாட்டீங்க? அதாவது முன்னெடுக்கணும் அப்படின்னா அம்மாவுடைய கொள்கையும் கட்சியினுடைய கொள்கையும் என்னென்னா பூரண மதுவிலக்கை எப்படி கொண்டு வரணுங்கிறது. ஆனால் பூரண மதுவிலக்கை கொண்டு வரது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்யலாம்? மதுவை இந்த டாஸ்மார்க் சரக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கல் கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கலாம். கரெக்ட் சார். அம்மையார் அவர்கள் இருக்கும் தருவாயில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இத்தனை போட போகிறோம், அதுக்கான இவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் முன்னாடியே ஓப்பன் பண்ணாங்களா? இல்லை இப்போதைக்கு இந்த ஆட்சியில் இருக்கவங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் விஷயங்களை கொஞ்சம் அம்மா ஹோட்டல் மாதிரி மூடிட்டாங்களா? இல்லை அந்த ரீஹாபிலிட்டேஷன் அம்மா இருக்கும்போது இந்த மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுச்சு. அவங்கள போதைக்கு அடிமையானவங்களுக்கு நிறையா அதுக்கான விழிப்புணர்வுகளும் பண்ணப்பட்டுச்சு. டிவியில், செய்தித்தாள்களில், பத்திரிகைகளில், அப்புறம் தியேட்டர்களில் விளம்பரமாகவே கொடுக்கும். உண்மை. இந்த இங்கே சென்டர் இருக்குது, நீங்கள் குடிக்க அடிமையானவங்க இங்கே எல்லாம் உங்களுடைய பயன்படுத்தி கொள்ள மறுவாழ்வு பெற்றுக்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போ திமுக அரசு முற்றிலுமாக அதை தவிர்த்துருச்சு. அப்படி ஒரு விதமாக கோயில் பிரசாதத்தை கொடுக்குற மாதிரி எல்லா வீட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண மண்டபத்திலே ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயும் கூட இந்த மதுக்கடைகளை திறக்கலாமாங்கிற ஆய்வுக்கு கூட இப்போ திமுக அரசு போயிடுச்சு. அதன் எங்களுடைய போராட்டம், எதிர்கட்சிகளுடைய கடுமையான கண்டனத்துக்கு பிறகு அதெல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. இது இருக்கக்கூடாது, கல்லுக்கடைகளை திறக்கணும். விவசாயிகள் வாழ்வாங்க. கல்லுக்கடைகள் திறக்கிறதுனால என்ன ஆகும்னா விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். கண்டிப்பாக. இந்த கல் பனை மரத்தில் மட்டும் வர்றதில்ல, தென்னை மரத்துலையும் சேர்த்து வரும். அப்போ கல்லுக்கடைகள் திறக்கும்போது என்ன செய்யும்? விவசாயமும் வளரும், அந்த விவசாய தொழிலை சார்ந்து இருக்கிறவங்களும் வளருவாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பரவலாக்கப்படும். கண்டிப்பாக. ஆனால் திமுக அப்படி பரவலாக்க விடாது. அது ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்ப ஆட்சி. கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் அவர்களுடைய வழி வழியாக வருகிற வாரிசுகளும் தான் ஆளணும், அந்த ஆட்சியை வச்சு வாழணும். இதுதான் அவங்க கொள்கை.
இந்த கொள்கையை வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து அப்பப்போ நாங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் அதிமுக ஆட்சி, திமுக ஒரு தடவை எப்பயுமே பாருங்கள், அதிமுகவுடைய பலகீனம் தான் திமுகவுக்கு பலத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் அதிமுக ரெண்டாக பிரியுதோ, எப்பெல்லாம் அதிமுகவுக்குள்ள பிரச்சனை வருதோ, அப்போ தான் திமுகவுக்கு ஆட்சிக்கு வரும். இப்பயும் அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கும் அதிமுகவை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது திமுகவுடைய நோக்கம். அந்த பலகீனத்தை தொடர்ந்து திமுக நினைக்கிறத அப்பட்டமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்ம பழனிசாமி. திமுக என்ன நினைக்குதோ நினைப்புக்குள்ளே இவர் முந்தி சென்று வழியை விழுந்து நான் பண்ணிக்கிறேன்னாரு. திமுக எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் பழனிசாமி முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, முட்டி குனிகிறதவே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், ஒரு பக்கம் நீங்கள் இபிஎஸ் அவர்களை இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் வந்து பிஜேபியோட இணக்கமாக, முக்கியமாக அண்ணாமலை அவர்களோட நீங்கள்லாம் இணக்கமாக ட்ராவல் பண்ணுறது ஏதோ ஒரு கிளியராக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நல்லா தெரியுதே சார். இப்போ எடப்பாடியார் தீர்மானமா எதுக்கிறதால நீங்கள் போய் பிஜேபியோட வேறு வழி இல்லாமல் சேர்ந்துருக்கீங்களா, இல்லை உங்களுடைய இயக்கம் வந்து வளரணுன்றதுக்காக பிஜேபியோட அலைன்ஸா சார்? அது தமிழை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சிதைச்சிட்டு திமுக அந்த தமிழருங்கிற போலி வேஷத்தில் ஆட்சி அமைச்சிட்ருக்கு. ஆனால் திமுகவுக்கு அப்புறம்தான் தமிழெல்லாம் வரல. தமிழ் வந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தமிழ் அறிஞர்கள் கருணாநிதிக்கு முன்னாடி லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க. என்னமோ கருணாநிதிக்கு அப்புறம் தான் தமிழர்களே தமிழ்நாட்டில் பிறந்த போலையும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் கருணாநிதியின் தலைவர் போலையும் திமுக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தின் மேலே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை உடைக்கிறது எது? அதிமுக. இன்னொன்று, தமிழர்களையும் தமிழ் சமூகத்தையும் கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ். கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தது யாரு? கலைஞர் அவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பேரும் தமிழை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு திமுக, தமிழர்களை கொன்று குவித்த ஒரு காங்கிரஸ், இது ரெண்டும் ஒற்றுமையாக இருந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி செயலை தமிழை வச்சோ தமிழர்களை அழிச்சோ அதிமுகவும் பாஜகவும் எங்கேயாவது குளிர் காஞ்சிருக்கிறாங்களா? இல்லை பாஜகவால் தமிழகத்திற்கு பாஜகவால் கெடுதல் ஏதாவது நிகழ்த்தப்பட்டிருக்கிறா? ஆனால் பாஜக கெடுத்துரும், பாஜக உங்களை அழிச்சிரும், இந்து மதம் உங்களை சிதைச்சிரும், இப்படி ஏமாற்றுவது. பாஜக வருவதற்கு முன்னாடியே இந்து மதங்கிறது இந்தியாவில் இருக்குது. பாஜக வருவதற்கு முன்னாடியே காவிங்கிற கலர் இந்தியாவில் இருக்குது. இந்த நாட்டினுடைய கலர் காவி, இந்த நாட்டினுடைய மதம் இந்து. இங்கே இந்து மதம் இருந்ததுனால தான் பிற மதம் வந்து இங்கே தலை தூங்க முடிஞ்சு. இந்தியா மட்டும் முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடாக இருந்தால் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்துருக்குமா? வளர முஸ்லீம்கள் விட்டுருப்பாங்களா? இல்லை. முழுக்க முழுக்க இது கிறிஸ்டின் நாடாக இருந்துருந்துச்சுன்னா முஸ்லீம் சமூகமோ முஸ்லீம் சமூகத்தின் வளர்ச்சியோ நிகழ்ந்திருக்குமா? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீரேன்னு நினைக்கிறவங்க யார்? இந்துக்கள் தான். எல்லோரும் இந்நாட்டு மக்கள்கள்னு விரும்புகிறது யார்? இந்துக்கள் தான். அகரமுகர் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகம்னு சொன்னது யார்? திருவள்ளுவர் தான். அவர் ஒரு இந்து தான். அப்போ பெருந்தன்மைக்கு சொந்தக்காரங்க யார்? இந்துக்களாக இருக்கிறவங்க தான். இந்துக்களால் மட்டும்தான் சர்ச்சுக்குள்ளேயும் போக முடியும், அங்கே இருக்கிற கர்த்தரையும் வழிபட முடியும், பள்ளிவாசலுக்குள்ளேயும் போக முடியும், அங்கே இருக்கிற அல்லாவையும் வழிபட முடியும். மற்ற மதத்துக்காரர்களால் அது முடியாது. நீங்க சொல்ற விஷயம் இன்னி வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. எல்லா இந்துக்களும் அப்படிதான் இருக்காங்க கொள்றாங்க. இது புதுசா ஒரு கட்சி உள்ள வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்ன்றது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளா கிரியேட் பண்ற விஷயம் தான் தவிர திமுக செய்து என்னமோ திராவிடம்ங்கிறது திமுகவுக்கு மட்டும் சொந்த மாதிரி நினைச்சு அதை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு திராவிடத்துக்கும் திமுக மட்டும் தான் செய்தா சார்? வேற யாரும் செய்யறது இல்லைங்களா? இல்லை, திராவிடம்ங்கிறது என்னது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இப்படின்னு ஒரு தமிழ் திராவிட மொழிகள்னு இருக்கு. ஆக்சுவலாக திராவிடம்ங்கிறது ஒரு பெயர் சொல் தான். தக்கான பீடபூமி சுற்றி இருக்கிற பகுதிகள் திராவிடியன் பிளேட்ஸ்ன்னு சொல்கிறதுனால அது அங்கே இருக்கிறவங்க திராவிடியன்ஸ். 13 மொழிகளை சார்ந்த நபர்கள் வசிக்கும் ஒரு பகுதி, தென்பகுதி, ஒரு டெக்கான் பிளேட்ஸ். ஆமாம். இது நம்ம திமுகவுக்கு சொந்தம் அப்படி இல்லை சார். திராவிடத்தை திமுகவுக்கு மட்டுமா கொடுத்துட்டாங்க. ஆனால் இது அவங்களுக்கு நம்ம சுய சொத்தாக நினச்சி, அதாவது கருணாநிதிக்கு அப்புறம் தான் தமிழ் வளர்ந்துச்சுன்னு எப்படி ஒரு ஹம்பக்கை சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு திராவிடங்கிற ஒரு ஹம்பக்கை திமுக தனக்கு சுயமாக வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் ஆரியம் திராவிடம்னாங்க. ஆமாம்.
ஆரியர்கள்லாம் யார் அப்படின்னா நம்மளுக்கு அந்நியர்கள், அவங்கெல்லாம் பார்ப்பான், நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அடித்தாங்க. உண்மை. காங்கிரஸ் அடித்தாங்க. அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே கான்செப்ட் காங்கிரஸ் தனக்கு சாதகமாக போயிடுச்சு. அதனால் காங்கிரஸ் இப்போ நல்ல கட்சி. இப்போ அதே கான்செப்ட் மறுபடியும் பிஜேபி வந்துருச்சு. அவங்க ஒரு ஆரியர்கள். இப்போது காங்கிரஸுக்கு சொன்ன ஆரியா இப்படி பிஜேபிக்கு போயிடுச்சு. அப்போ பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்றா இல்லை. அப்போ இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை தமிழக மக்கள் மத்தியில் தொடர் பிரச்சாரமாக ஏமாற்று பிரச்சாரத்தை பண்ணி 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 பிஜேபி ஒழிக்கணும். ஏன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு அப்படின்னாலோ, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி கூட பிஜேபி கூட்டணி வச்சு பிஜேபி ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தமிழ்நாட்டில்? ஆமாம். எத்தனை நாளைக்கு யாரை ஏமாற்ற முடியும்? சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாதுல்ல. இப்போ எப்படி பிஜேபி வளருது? திமுக அன்னைக்கு அதிமுகவை அழிச்சிடணும் சார். நீங்கள் எல்லாம் சொல்கிறது வச்சு 2024 இந்த ஒரு முறை மட்டும் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்றதுக்காக பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்து அர்த்தமாயிடுமா சார்? இல்லை, இந்த பிஜேபி இன்னைக்கும் வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி தான். அது இன்னமும் ஒரு 18% ஓட்டில் தான் கூட்டணியோடு சேர்ந்துருக்கு. கூட்டணி இல்லாமல் ஒரு 10க்குள்ளே தான் அதனுடைய அமைப்பு இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு திட்டமிட்ட சதி. பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி, அதிமுக தமிழகத்தில் பலமான கட்சி. இந்த பலமான கட்சி ஒன்றாக இருந்துச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் திமுகவுக்கு ஆபத்து. அதிமுக ஒன்றாக இருந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டா, அதனால தான் நான் ஏற்கனவே இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 3.5% வாக்குத்தான் வித்தியாசம். அந்த 3.5% அண்ணன் தினகரன் அவனுடைய அமமுகவும் இல்லை, அண்ணன் விஜயகாந்தனுடைய தேமுதிகவுக்கும் இல்லை. இந்த ரெண்டு கட்சியுமே இல்லாமலே 3.5% வாக்குத்தையும் வித்தியாசம்னா, இந்த கட்சியும் கூட்டணியில் சேர்த்து பாமகவையும் சேர்த்து இன்னும் பிற கட்சிகளை பூரா சேர்த்து பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்ன்னு சொல்லி, எப்படி இவங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லி வச்சுக்கிட்டு திமுக இருக்குதோ, அது மாதிரி இந்திய கூட்டணின்னு சொல்லி நாம் அலையன்ஸ் வச்சு சந்தித்தா திமுகவையும் காங்கிரஸையும் நிச்சயம் தமிழகத்தில் வீழ்த்த முடியும். அப்படி வீழ்த்தி விடக்கூடாது என்பதற்கு தான் திமுக செய்கிற திட்டமிட்ட சதியில் பழனிசாமி போய் விழுந்துக்கிட்டே இருக்கார். ஏற்கனவே திருமாவளவன் என்ன சொன்னார், 2021 3% வாக்கு வித்தியாசம்னு சொன்ன உடனே அடுத்த அடியாக அடித்தாங்க. பிஜேபியை விட்டு அதிமுக பிரிஞ்சு வந்துச்சுன்னா நான் அதிமுகவோட கூட்டணி வைக்க தயார் அப்படின்னாங்க. உடனே காங்கிரஸ் ஒத்துவுதுச்சு, நாங்களும் அதிமுகவோட கூட்டணியை பற்றி பரிசீலிப்போம்னு. பழனிசாமி இதை நம்பி என்ன செஞ்சார், பிஜேபி பகைங்கிறதுக்கு முன்னாடியே நீ எதுக்கு பிஜேபி பகை சொல்கிற, நான் கட்சியவே கெடுத்து போடுதுன்னு சொல்லி கட்சியை கெடுத்துட்டார். அதிமுக 2-3 போயிடுச்சு. இதுக்கப்புறம் பிஜேபியும் உடைச்சார். யாரை நம்பி? திருமாவளவன் நம்பி, காங்கிரஸை நம்பி. என்னாச்சு? காங்கிரஸும் திருமாவளவன் என்ன சொன்னாங்க, பழனிசாமி இளவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டு வேணா இருக்கலாம், நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வரமாட்டோம் அப்படின்னாங்க. இன்னொன்று, உடைச்சிட்டு போன கட்சி, தோற்று போன கட்சி, தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும் பழனிசாமி எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியல. இதுதான் திமுகவுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை திருமாவளவனும் காங்கிரஸும் அப்பப்போ பயன்படுத்துவாங்க. மீண்டும் இப்போ ஒரு மது ஒழிப்பு மாநாட்டில் எல்லா கட்சியும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது எதுக்கு? முக்கியமாக பிரதானமாக அதிமுக வந்தால் நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறது எதுக்கு? ஏன்னா பழனிசாமி இந்த வலையில் போய் விழுவார். திருமாவளவன் என்ன கூப்பிட்டாரு, ஆக்சுவலாக அதிமுக கூப்பிட்டுறதாதா, அதிமுகவினுடைய கதவு திறந்துடாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு தமிழகத்தில். திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் அப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திருமாவளவன் கூப்பிட்ற மாட்டாரா, கிருஷ்ணசாமி கூப்பிட்ற மாட்டாரா, சான் பாண்டியன் கூப்பிட்ற மாட்டான்னு யார் காத்துட்ருக்கா? பழனிசாமி காத்துக்கிட்டு இருக்காரு. இது உங்களோட பார்வையாக இருக்கலாம் சார். பட் அட் த சேம் டைம் ஒரு மிகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக. அப்படி இருக்கும் கட்சியோட இன்றைக்கி ஒரு பொதுச் செயலராக இருக்காருன்னு பட்சத்தில், ஸோ அவருக்கான மாஸ் இருந்ததால் தான் அந்த 69 சீட்டாவது வந்தது. ஒரு பக்கத்தில் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்போ எல்லாமே ஒன்றா இருந்த சமயம், அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி 69 சீட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு கட்சியாக இருக்க சூழ்நிலை அவ்வளோ பெரிய சீட் வந்தது பெரிய விஷயம். ஆனால் 2026 அந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை தொடர்ந்தா 2021 பலமான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருச்சு. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தாச்சு.
4 தொகுதிகளில் நாம் தமிழருக்கும் கீழே 4ஆம் இடத்தை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 11 தொகுதிகளில் 3ஆம் இடத்தை நோக்கி போயாச்சு. அப்போ ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசம் ஆயிடுச்சு? திமுக கூட்டணி 37%, அதிமுக கூட்டணி 21%. எவ்வளவு பெர்சன்டேஜ் கேப் வந்துருச்சு? 16% கேப் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 18% வந்துருச்சு. எத்தனை கேப் இருந்தது? 3% கேப் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு கேப்பு போனது யாரால? பழனிசாமியினுடைய தற்குறித்தனமான அரசியலால், அரசியலின் ஆழம் தெரியாமல் எடுத்த முடிவால். ஒரு கட்சியை பலப்படுத்துவது தான் ஒரு தலைவனுடைய நோக்கமாக இருக்கணும், பலகீனப்படுத்துவது ஒரு தலைவனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து இவர் பலகீனப்படுத்துகிறார். எதுக்குன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்ள. இப்படி தொடர்ந்து பலகீனப்படுத்தினா தான் திமுக பழனிசாமி மேலே கேஸை தூசி தட்டாது. கோடநாடு கொலை வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காது. இந்த கேஸுகள்லாம் தட்டிட்டா பழனிசாமி நிச்சயம் சிறைக்கு போயிடுவார். பழனிசாமி சிறைக்கு போயிட்டா அதிமுக இணைஞ்சிரும். அதிமுக இணைஞ்சிட்டா பிஜேபி கூட்டணி வந்துடும். பிஜேபி கூட்டணி வந்துட்டா எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒன்றிணைஞ்சிரும். எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைஞ்சா 2026 ஆட்சிக்கு வந்துடலாம். ஆட்சிக்கு வந்துட்டா திமுக தெருவுக்கு போயிடும்.